ஹாய் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ சந்தோஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வெண்பொங்கல் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு உலக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு வாங்குகிற பச்சரிசி தான். அரை உலக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கிறலாம். குக்கர்லேயே தான் நான் பொங்கல் செய்ய போகிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு வறுத்துருங்க. நல்லா வாசனை வரும், அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியவும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த சூடுலேயே லைட்டாக கிளறி விட்ருங்க. கொஞ்ச நேரம் அந்த ஹீட்லேயே இருக்கட்டும். அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் கழுவிட்டு நம்ம வேக வைக்கலாம். நம்ம ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடும்போது பொங்கல் சாஃப்டாகவே இருக்கும். நம்ம வீட்டில் ட்ரை பண்ணோம்னா அந்த மாதிரி வரமாட்டேங்குது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பொங்கல் செஞ்சதுக்கப்புறம் நம்ம மத்தியானம் சாப்பிட்டாலும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ அரிசி பருப்பு கழுவுனது ரெண்டையும் குக்கரில் சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். ஒரு உலக்கு அரிசி, அரை உலக்கு பாசிப்பருப்பு எடுத்தேன். இதுக்கு 4.5 உலக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 4 உலக்கு சேர்த்துட்டேன். இப்போ அரை உலக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போயே நம்ம மூடி வச்சு வேக விடக்கூடாது. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பொங்கலுக்கு கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கிறலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதித்து நுர வரணும். அந்தளவு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மூடி விசில் விட்டு வேக வைக்க போகிறோம். இது வரைக்கும் ஸ்ரீ சந்தோஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நான் கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம விசில் விடுறதுக்கு மூடி விட்டுறலாம். நான் ஹையில் ஒரு விசில் வச்சுட்டு சிம்மில் ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணேன். உங்கள் அரிசி எந்தளவுக்கு வேகும்னு பார்த்துக்கிட்டு விசில் விடுங்க. இப்போ ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். சாதம் நல்லா வெந்திருக்கு. தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்குது. கீழே அடி பிடிக்கலை. இப்போ கரண்டியை வச்சு நல்லா சாதத்தை மசிச்சு விட்டுருங்க. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் பிடிக்கும்னா ஃபுல்லாகவே நெய்யில் தாளிச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு இஞ்சியை போட்டுக்கலாம். இந்த இஞ்சி குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இதை இந்த மாதிரி நல்லா பொரிய விட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா சாதத்தில் இருக்கதே தெரியாது. கருவேப்பிலையும் முந்திரி பருப்பும் நல்லா தாளிச்சிட்டு மிளகு நல்லா பொரிய விட்டுருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு 1 ஸ்பூன் சீரகம் போதும்னா கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் ஆனோன்னா நல்லா பொரிஞ்சிரும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பொங்கலில் இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். ரொம்ப டேஸ்டான சாஃப்டான ஒரு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கோங்க. சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் ஸ்ரீ சந்தோஷ் சேனல் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி